ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுக்குமே ஆகஸ்ட் 13ல இருந்து 15 வரைக்கும் 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம்ல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜஸ்ட் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ இந்த பிரைஸ் வந்து ஆப்ல இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா இந்த அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம். ஓகே, சப்போஸ் நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 999 பே பண்ணா போதுமானது. ஸோ சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 1199 இல்ல 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ எல்லாமே நான் படிக்கணும் மேம், எனக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகணும், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கவர் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1599. வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும், ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும்னா இந்த நம்பருக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த 80% ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 15ஓட முடிஞ்சிடும். ஸோ அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The area of a square inscribed in a circle whose diagonal is 16 centimeter. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம் வந்து இருக்கு. ஒரு வட்டத்தில் பொறிக்கப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு அதன் மூலை விட்டம் 16 சென்டிமீட்டர் எனில், அதாவது ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சதுரம் வந்து இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம் வந்து இருக்கு. இந்த சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்திருக்காங்க. அந்த சதுரத்தோட மூலை விட்டம் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர். ஒரு சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? a√2 அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது என்னது? அந்த சதுரத்தோட பக்கம், சைடு. ஓகேவா? அப்போ நமக்கு மூலை விட்டம் என்ன தெரியும்? 16 சென்டிமீட்டர் தெரியும். அப்ப a√2 எதுக்கு ஈக்குவல்? 16க்கு ஈக்குவல். இதுல இருந்து ஏயோட வேல்யூ என்ன வரும்? 16/√2 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ 16/√2 இதை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? எப்படி இதை எழுதலாம்? 16 எப்படி எழுதலாம்? 8 × 2 எழுதலாம். ஸோ டிவைடட் பை √2 எழுதலாம். இந்த √2 நம்ம எப்படி எழுதலாம்? 8 × 2 எப்படி எழுதலாம்? √2 × √2 எழுதலாம், டிவைடட் பை √2. ஓகே, ஸோ இந்த √2 கட் ஆகிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 8√2. நார்மலா 16/2 போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? 8ன்னு போட்டுருவோம். ஸோ இங்க 16 √2வால டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த 16 8 × 2 போட்டுட்டு ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2வை √2 × √2 பிரிச்சு ஸோ √2 கேன்சல் ஆகிரும், 8√2 போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இந்த 16/√2 இருக்கா, ஸோ மேலையும் கீழையும் √2வால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மேலையும் கீழையும் √2வால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 16√2/√2 × √2 கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணா 8√2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். ஒரு ஹோல் நம்பருக்கு கீழே ஒரு ரூட் நம்பர் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளா கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த கேன்சல் பண்ணியிருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ √2 இருக்கிறதுனால √2/√2 போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா √2/√2 மல்டிப்ளை பண்ணா 2 ஆகிரும். ஸோ 16√2/2 இருக்கும். ஸோ கட் பண்ணா 8√2 கிடைக்கும். அப்ப பக்கத்தோட அளவு என்னது உங்களுக்கு? 8√2. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பக்கம் கேட்கல, பரப்பளவு கேட்டிருக்காங்க. அதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சதுரத்தோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர், அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம். a ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 8√2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப மல்டிப்ளை பண்ணா 8√2 × 8√2 இருக்கும். ஸோ இப்போ 8 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 64 கிடைக்கும். √2 மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். அப்ப 64 × 2 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A person travels from one place to another at 180 km/h and return to the starting point by the same route at 240 km/h. If the total time taken is 6 hours,
தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு 180 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பயணித்து அதே பாதையில் 240 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் தொடக்க புள்ளிக்கு திருப்புகிறார். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஏல இருந்து பிக்கு போகும்போது அவரோட ஸ்பீடு 180 கிலோமீட்டர் பெர் அவர். அதே ரிட்டர்ன் எடுக்கும்போது பில இருந்து ஏக்கு வரும்போது 240 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வந்து போறாரு. டோட்டலா இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு இங்க இருந்து இங்க போயிட்டு திருப்பி இங்க வர்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆகுது. அப்ப அவர் கடந்த தொலைவு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். என்னென்ன டேட்டாலாம் நம்ம கையில இருக்கு? நம்ம கையில டைமும் இருக்கு, வேற என்ன இருக்கு? ஸ்பீடும் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு இதை மாத்தி எழுதலாமா? டைம் எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அவர் கிடக்குறாரு? இங்க இருந்து இங்க வர, ஏல இருந்து பி வர உள்ள டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா பில இருந்து ஏ வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? டியா இருக்கும். இல்ல ஏல இருந்து பி வர 10 கிலோமீட்டர் அப்படின்னா பில இருந்து ஏக்கு வரும்போதும் அதே 10 கிலோமீட்டர் தான். அப்ப டின்னு வச்சுக்கலாமா? சோ அப்போ டிஸ்டன்ஸ் தெரியாது. சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எவ்வளவு? 180 கிலோமீட்டர் பெர் அவர் பிளஸ் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறாரு. சோ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு சோ டி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எவ்வளவு ஸ்பீட்ல வராரு? 240. ஏன்னா அந்த 6 மணி நேரம்ங்கிறது டோட்டல் ரவுண்ட் ட்ரிப், அதாவது போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. ஓகேவா? சோ ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு தான் 6 மணி நேரம் ஆகுது. அப்ப அந்த டோட்டல் டைம்ங்கிறது ஏல இருந்து பிக்கு போற டைம், சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, பில இருந்து ஏக்கு வர டைம், சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 180க்கும் 240க்கும் எல்சிஎம் எடுக்கணும். சோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 720 வரும். அப்படிதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 24. சோ 24 2ஆல மல்டிப்ளை பண்ணா 48 வரும். 48 18ஆல டிவைட் பண்ண முடியாது. 3ஆல மல்டிப்ளை பண்ணா 72 வரும். சோ 72 18ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இதுதான் எல்சிஎம். சோ இதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 720ன்னு கிடைக்கும். இதை 720 மாத்தனா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 720 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்ப ஆன்சர் என்ன வரும்? 6 ஈக்குவல் டு 4d plus 3d என்ன வரும்? 7d வருமா? சோ 7d divided by 720 கிடைக்கும். சோ இப்போ உங்களுக்கு d யோட வேல்யூ தானே வேணும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7d equal to 6 into 720. So d equal to 6 into 720 divided by 7. ஓகே, சோ கிட்டத்தட்ட நாம என்ன பண்ணணும்? சோ கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷன் வாங்க. சோ ஆப்ஷன் பாருங்க, இங்க 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னன்னா 720 விட கம்மியான ஆன்சர் தான் வரணும். அப்படிதானே? இங்க 6 இருந்தா கூட 6 கேன்சல் பண்ணி 720 வந்துரும். இங்க 7 இருக்கிறதுனால 720 விட கொஞ்சம் கம்மியா வரும். ஒரு 620 600 கிட்ட வரும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 720 எலிமினேட் பண்ணிடலாம். 872 எலிமினேட் பண்ணிடலாம். நல்லா பாருங்களேன், 6 இன்ட்டு 720 டிவைடட் பை 7 இருக்கு. சோ இங்க 6 இருக்கு. சப்போஸ் இங்க 7க்கு முந்தின நம்பர் என்னது? 6. 7 விட கொஞ்சம் கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா சோ இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணி 720 நான் சொல்லிடலாம். சோ 6 விட பெரிய நம்பர் இருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன இருக்கும்னா 720 விட கம்மியான நம்பர் இருக்கும். ஓகே, சோ 720 விட கம்மியான நம்பருங்கும் போது 720.8 எலிமினேட் பண்ணிடலாம். 872 எலிமினேட் பண்ணிடலாம். சோ இங்க என்ன இருக்கு? 650 617 இருக்கு. சோ 650 617. சோ இது ரெண்டையும் பார்க்கும்போது 650 கிட்டத்தட்ட என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கு. சோ அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ இதுதான் நாம ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிடலாம். இல்ல அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்க நார்மலா டிவைட் பண்ற மாதிரி பண்ணுங்க. சோ 6 2 12 43 0. சோ 7ஆல டிவைட் பண்ணா 6 7 42. சோ 1. சோ எத்தனை தடவை போகும்? ஒரு தடவை தான் போகும். சோ 61 பாயிண்ட் சம்திங் தான் வருது. சோ டக்குன்னு இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் பண்ணலாம். இல்ல ஒரு ரெண்டாவது ஸ்டெப்லயே 61 கிட்ட தான் வருது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இது 65, அதாவது 650 கிட்ட வருது. அதனால அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்ப அந்த ரெண்டு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 617.14. இதுக்கப்புறம் இருக்கிறத டிரைவ் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன், 4ல 2 ஏற்கனவே எலிமினேட் பண்ணியாச்சு. சோ இதுல கொஞ்சம் நமக்கு டவுட் இருந்ததுனால நம்ம கால்குலேட் பண்ணோம். இது 6 வரும், ரெண்டாவது நம்பர் 1 வரும். இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் 6 1ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நீங்க ஃபர்தரா கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் 617.14 தான் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம போடுமாஸ் ரூல் அப்ளை பண்ண போறோம். 30 + 180 டிவைடட் பை 30 × 6 -15 -16 -60 டிவைடட் பை n -15 = 0னா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா போடுமாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 30 இருக்கா அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பிளஸ் இருக்கா அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. பிராக்கெட் இருக்கா இங்க பிராக்கெட் இல்ல. ஆஃப் இருக்கா இல்ல. டிவிஷன் இருக்கா இருக்கு. அப்ப இந்த டிவிஷனை முடிச்சு விட்டா என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். 1 3 3 6 6 3 18. டிவிஷனுக்கு அப்புறம் என்னது? மல்டிப்ளிகேஷன். இதை ஃபுல்லா நான் 6ன்னு கொண்டு வந்துட்டேன். இங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ 6 × 6 என்ன வரும்? 36 இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? -15 இருக்கு, எழுதிக்கோங்க. அடுத்து -16 இருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. -60 டிவைடட் பை n. ஸோ இதை டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வரணும்னு நாம எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ 60 டிவைடட் பை n. ஓகேவா? இந்த 60யை இது கூட சேர்த்து விட்டுறக்கூடாது. போடுமாஸ் ரூல் படி டிவிஷன் இருந்தா டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்து இருக்க மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து ஒரு -15 இருக்கு. -15 = 0ன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. -15 -15 என்ன வரும்? 30 வருமா? அடுத்து ஒரு -16 இருக்கு. அப்ப என்ன வரும்? 30 -16 எத்தனை? -46. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 15 30 30 16 எத்தனை? 46. ஒரே மாதிரியான அடையாளங்கள் இருந்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதே அடையாளத்தை போடணும். ஓகே. ஸோ 30 + 36 - 46. 30 30 16 46 -60 டிவைடட் பை n = 0ன்னு இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கு? 30 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 36 இருக்கு. 30 36 எத்தனை? 66. ஸோ கரெக்டா 30 36 என்ன வரும்? 66 வரும். ஸோ +66 -46 -60 பை n = 0. ஸோ இதுல 20 வரும். 66க்கும் 46க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 20 = 20 -60 பை n = 0ன்னு இருக்கும். இந்த -60 பை n அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 20 = 60 பை n கிடைக்கும். உங்களுக்கு யாரோட வேல்யூ வேணும்? என்னோட வேல்யூ தான் வேணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எண்ணின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எண் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ இல்லைன்னா இப்படி கட் பண்ணிடுங்க. 0 0 கட் ஆகிரும். 1 2 2 3 2 6. அப்போ எண் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்னோட வேல்யூ என்ன வரும்? 3ன்னு கிடைக்கும். ஸோ 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்படியே போடுமாஸ் ரூலை அப்ளை பண்ண போறீங்க. வேற எதுவுமே இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a sum of 25,000 after 3 years at a rate of 12% per annum interest compounded yearly? 25,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. அதுக்கு பேங்க் 12% வட்டி வந்து போடுது. ஸோ 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் நிறைய ஷார்ட்கட் இருக்கு. நார்மலா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் பார்த்தோம்னா p × 1 + r/100 தான் ஹோல் பவர் n. ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு அசல்ல இருந்து ஏ கண்டுபிடிக்கிறது, ஏல இருந்து பி கண்டுபிடிக்கிறது, பில இருந்து சி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சார்ட் மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மெத்தடும் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பெர்சன்டேஜை ஃபிராக்ஷனா மாத்திட்டு கண்டுபிடிக்கிற மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம இப்போ இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அசல் எவ்வளவு? 25,000 ரூபாய். வட்டி எவ்வளவு? 12%. எத்தனை வருஷத்துக்கு? டைம் பீரியட் எத்தனை? 3 டைம் பீரியட். ஸோ 3 டைம் பீரியட் இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? 3a + 3b + c. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேனா? எங்க சொல்லி கொடுத்துருக்கேன்? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க ஏபிசிடினா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஏபிசிடினா ஒண்ணுமே கிடையாது. பிங்கிறது அசல். நம்ம பேங்க்ல போட்ட தொகை அசல் பி. பில இருந்து நாம கண்டுபிடிக்கிறது ஏ, ஏல இருந்து நாம கண்டுபிடிக்கிறது பி, பில இருந்து கண்டுபிடிக்கிறது சி, சில இருந்து கண்டுபிடிக்கிறது டி, டில இருந்து கண்டுபிடிக்கிறது இ, எஃப்னு இந்த மாதிரி ரொம்ப லென்த்தா எத்தனை வருஷம் கேட்டாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஆப்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு பி எவ்வளவு? 25,000. பியோட வேல்யூ என்னது? 25,000. இதுல இருந்து நான் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஏ = 25,000 அசல் எழுதிக்கோங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12%. ஸோ 12 டிவைடட் பை 100 போடுங்க. 0 0 கட் ஆகிருமா? இப்போ இதுல இருந்து ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 250 × 12 3000 வரும். ஏன்னா 25 12 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 300 வரும். ஒரு 0 இருக்கு. 3000. ஏன்னா 25 10 250. அது கூட என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு. 10 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க. 25 10 250, 25 2 50, 250 50 300. இங்க ஒரு 0 இருக்கு. 3000. அடுத்து ஏல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி. ஸோ ஏல இருந்து பி கண்டுபிடிக்கணும். ஸோ பிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த ஏல கிடைச்ச வேல்யூ இருக்கு இல்லையா? அதை எடுத்துட்டு போனோம். ஏல என்ன வேல்யூ கிடைச்சது? 3000 கிடைச்சதா? அதுல 12% பாருங்க. அதுல 12% பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 2 0 2 0 கட் ஆகிரும். 360ன்னு கிடைக்கும்.
அப்போ சி எப்படி கண்டுபிடிக்கணும்? B ல இருந்து பாக்குறது தான் சி. B ல என்ன வேல்யூ கிடைச்சது? 360 கிடைச்சதா? அந்த 360 தூக்கிட்டு போங்க. அதுல 12% பாருங்க. அவ்வளவுதான். சப்போஸ் ஒரு 4 வருஷத்துக்கு கேக்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொன்னு டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த இந்த 0 கட் பண்ணிடலாம். 36ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சோ 36ஐயும் 12ஐயும் ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். 12 வந்து 10 பிளஸ் 2 பிரிச்சுக்கோங்க. இப்போ 36 இன்ட்டு 10 360. 360 ஒரு 72 என்ன வரும்? 432 வரும். சோ 432 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 43.2 இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா 36 இன்ட்டு 12 போட்டு 6 2 12 6 6 12 13 சோ 43.2 இப்படியும் சொல்லலாம். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கான எல்லா விதமான ஷார்ட்கட்டும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ தெரியலன்னா அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உட்காருங்க. ஓகேவா? ஸோ இப்போ சியோட வேல்யூ சப்போஸ் சில இடத்துல டியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா சில கிடைச்ச வேல்யூவை எடுத்துக்கணும். 43.2 அதுல 12% கண்டுபிடிக்கணும். சில இடத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா 3a பிளஸ் 3b பிளஸ் சி. அப்ப 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 3000 ரூபாய் பிளஸ் 3 இன்ட்டு பி யோட வேல்யூ என்னது? 360 பிளஸ் சியோட வேல்யூ என்னது? 43.2. ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 இன்ட்டு 3 9 9000 பிளஸ் 36 இன்ட்டு 3 108 ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 1080 பிளஸ் 43.2. இப்போ ஆட் பண்ணா 2 3 8 4 12 10,123 ரூபாய் 20 பைசா கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த 3 வருஷம் முடிவுல அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு? 25,000 ரூபாய் பேங்க்ல போட்டாருன்னா 10,123 ரூபாய் 20 பைசா. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? இதை p இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n போடும்போது கொஞ்சம் சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளா இந்த ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா டாபிக்குமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு லைன் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் எ ஃபேமிலி ஃபார் 2 consecutive years. ஒரு குடும்பத்தோட 2 வருஷத்தோட இன்கம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் இன்கம் ஃபார் த இயர் 2018 as compared to the income of 2017. அந்த குடும்பத்துக்கு 2017 வந்த வருமானத்துக்கும் ஸோ 2017 அந்த குடும்பத்துல வந்த வருமானத்துக்கும் 2018 அந்த குடும்பத்துல ஒரு வருமானம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த 2017 இருந்து 2018 எவ்வளவு அதிகமாயிருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆமா, எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வரி வரைபடம் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானத்தை காட்டுது. 2017 ஆண்டுல இருக்கக்கூடிய வருமானத்துடன் ஒப்பிடுகையில் 2018 ஆண்டிற்கான மொத்த வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது. புரியுதா? இப்ப 2017ங்கிறது யாருன்னா இந்த படம், இந்த டார்க் லைனா இருக்கு பாத்தீங்களா? இது 2017 வந்த வருமானம். ஃபாதருக்கு, மதருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இஎம்ஐ, இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே. 2018ங்கிறது இந்த டாட் 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 டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கோடு கோடா இருக்கு பாத்தீங்களா? இது 2018. ஃபர்ஸ்ட் நாம 2017 வந்த மொத்த வருமானம் என்னன்னு பார்க்கலாம். சோ 90 ஸோ இப்போ இந்த 2017 இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. இங்க ஒரு 10 இருக்கா, இங்க ஒரு 25. ஸோ இது வந்து இந்த நீளமா அந்த கோடு போட்டிருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே 2017. இந்த டாட்டடா இருக்கிறது வந்து 2018. இதை ஆட் பண்ணீங்கன்னா 10 25 10 35 35 20 எத்தனை? 55 55 ஒரு 50. ஸோ 1 5 இருக்கும். இங்க என்ன இருக்கு? ஒரு 90 இருக்கு. ஸோ அப்போ 1 5 அங்க வந்து என்ன இருக்கும்? ஒரு 90. அப்போ 195 இருக்கும். ஓகே. 195 அது கூட ஒரு 3 0 மட்டும் சேர்க்கணும். 1 2 3 சேர்த்தாச்சா? சோ அடுத்து பாருங்க, 2017 உள்ள வருமானம், அதே மாதிரி 2018 உள்ள வருமானம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சோ 2018 என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 95, அடுத்து ஒரு 55, அடுத்து ஒரு 25, அடுத்து ஒரு 30, அடுத்து ஒரு 5. சோ 20 5 10 12 12 9 21. ஸோ 210. அது கூட ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரோவையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ஏதாவது கால்குலேஷன் மிஸ்டேக் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்க அந்த 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிட்டு கடைசி அது கூட ஒரு 3 0 சேர்த்து விட்டுருங்க. ஓகேவா? அப்ப 2017 வந்திருக்க வருமானம் எவ்வளவுனா 1,95,000 ரூபாய். 2018 பாத்தீங்க அப்படின்னா 2,10,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2017 இருந்து 2018 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2,00,000. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 0 0 0 10ல் 5 போனா 5, திருப்பி இங்க என்ன இருக்கும்? இங்க 0 இருக்கும். 10ல் 9 போனா 1. ஸோ 15,000 வருமா?
ஸோ 15,000 டிவைடட் பை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2017 1,95,000 வந்திருக்கு. 2018 பாத்தீங்கன்னா 2,10,000 வந்திருக்கு. அப்போ எவ்வளவு அதிகமாயிருக்கு, 15,000 அதிகமாயிருக்கு. ஸோ நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எவ்வளவு அதிகமாயிருக்கோ அதை மேல போட்டுக்கோங்க. ஸோ எதுல இருந்து அதிகமாயிருக்கோ அதை கீழே போட்டுக்கோங்க. 195,000. ஸோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100. 2 0 கட் ஆகிரும், இந்த 0 கட் ஆகிரும். ஸோ 3 5 15, 9 5 45. ஸோ 3 5 15. ஸோ 300 இருக்கும். ஒரு வேற என்ன வாய்ப்பாடுல கட் ஆகும், 13 3 39. ஸோ 100 வரும். ஸோ 100/13. ஆன்சர் என்ன வரும்? ஸோ 9 டைம்ஸ் போகுமா, இல்ல ஒரு 7 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கா? 8 டைம்ஸ்ங்கும் போது அதிகமா வந்துடும். 7 டைம்ஸ்ங்கும் போது 91 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 சேர்த்துக்கோங்க. ஸோ திருப்பி ஒரு 7 டைம்ஸ், ரவுண்டா சொல்ல போனா 13 7 91, 7.7ன்னு சொல்லலாம். அப்ப 7.7 கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கு? இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இதை உட்கார்ந்து 7.6 9 போடாம கண்டுபிடிச்சிட்டு இங்க ஆப்ஷனை வந்து கரெக்டா சூஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த சார்ட்டை பார்க்க போறோம். 2017 எவ்வளவு வருமானம் கொண்டு வர போறோம், 18 எவ்வளவு வருமானம் கொண்டு வர போறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தோம்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஈஸியா பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, the interest on a certain deposit at 3.5% per annum will be 210 in 1 year. How much will the additional interest in 1 year be on the same deposit at 4% per annum? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு அந்த ஃபார்முலா அதெல்லாம் யோசிச்சு ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பேங்க்ல பீன் ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்கீங்க, அதுக்கு 3.5% வட்டி போட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வட்டி கிடைக்குன்னா 210 ரூபாய் கிடைக்கும். அதே 4% போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 3.5%க்கு 1 இயருக்கு வட்டி எவ்வளவு? ஸோ 3.5 இன்ட்டு 1 எவ்வளவு? 3.5 தான் வரப்போகுது. சப்போஸ் இது 2 இயரா இருந்தா 3.5 இன்ட்டு 2 போடணும். இப்போ 1 இயருங்கிறதுனால 3.5 இன்ட்டு 1 3.5% எதுக்கு ஈக்குவல்? ஸோ 3% வட்டி போட்டாங்கன்னா வட்டி எவ்வளவு வருது? 210 ரூபாய் வருது. அப்ப 3.5% 210க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 1% உங்களுக்கு என்ன வரும்? 210/3.5 வரும். ஸோ புள்ளியை கட் பண்ணிட்டு மேலே கீழே 0வால மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ என்ன வரும்? 5 7 35, 3 7 21, 1 5 6 5 30. அப்போ 1%ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? 60ன்னு கிடைக்கும். 1%ஓட வேல்யூ என்ன? 60. நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 4%க்கான வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1% 60ன்னா 4% என்ன வரும்? 4 இன்ட்டு 60 240ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் 3.5% போடும்போது வட்டி மட்டும் உங்க கையில 210 ரூபாய் பேங்க் கொடுத்தாங்க. அதே 4% போட்டாங்க அப்படின்னா உங்க கையில எவ்வளவு கொடுப்பாங்க? 240 ரூபாய் கேட்பாங்க. கூடுதல் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 210ல இருந்து 240 எவ்வளவு கூடி இருக்கு? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்துங்க. 240 மைனஸ் 210, ஆன்சர் என்ன வரும்? 30 ரூபாய். அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 30 ரூபாய் கூடி இருக்கு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது 1 இயருக்குன்னு கேட்டதுனால ரொம்ப ஷார்ட்டா போட்டாச்சு. பீன் அசியூம் பண்ணி அதே வரக்கூடிய வட்டியை ஒரு அமௌண்ட்டா அசியூம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். எனக்கு 3.5%னா 210, அப்போ 1%னா 60, அப்போ 4%னா 240, அப்ப 3.5%னா 210 ரூபாய் வட்டி தருவாங்க. 4% அப்படின்னா 240 ரூபாய் வட்டி போடுவாங்க. அப்ப எவ்வளவு அதிகமா தந்திருக்காங்கன்னா ஒரு 30 ரூபாய் அதிகமா தந்திருக்காங்க. 30ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இங்க என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். 11ஆல் வகுப்படும் என்ற எண்ணில் ஸ்டாரின் குறைந்தபட்ச மதிப்பை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஆல்டர்னேட்ல இருக்குது, அதாவது ஆடு பிளேஸ்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய நம்பர் 0 வரணும், இல்ல வரக்கூடிய ஆன்சர் 11ஆல வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 11ஆல வகுப்படும். இப்ப இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இது 11ஆல வகுப்படும் சொல்லிட்டாங்க. அப்படி வகுப்பட்டுச்சுன்னா இங்க எந்த நம்பர் போட்டா கரெக்டா இருக்கும்? 8 2 1 7 8 3 4 2 ஸ்டார் 5 2. ஸோ இது 1வது இடத்துல இருக்கு, இது 2வது இடத்துல இருக்கு, இது 3வது இடம், இது 4வது இடம்,
இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11வது இடத்துல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆட் நம்பர்னா யாரு? 1, 3, 5. ஓகேவா? சோ ரெண்டால எந்த நம்பர் எல்லாம் டிவைட் பண்ண முடியாதோ அதெல்லாம் ஆட் நம்பர். அப்ப ஆடு பிளேஸ் நான் இங்க போட்டிருக்க 1, 2, 3, 4, 11 வரைக்கும் போட்டிருக்கிறது அதோட இடம். 11 இடம் இருக்கு. ஓகேவா? சோ அதோட பிளேஸ வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ ஆடு பிளேஸ் எதுலலாம் இருக்கு? 8, 1, 8, 7. சோ அதுக்கப்புறம் ஸ்டாரு, அதுக்கப்புறம் 2 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 8 + 1 9, 9 8 வச்சுன்னா 17, 17 4 21. சோ 21 2 23, 23 இதை வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கிடுவோம். ஸோ 23 + எக்ஸ் ஆடு பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஈவன் பிளேஸ். ஸோ 2 7 9, 9 3 12, 12 2 14, 14 5 எத்தனை? 19. ஸோ ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன், 19 வந்துச்சு. ஸோ நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? ஆடு பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டு ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்ப 23 + எக்ஸ், அதாவது 23 + எக்ஸ் -19. ஆன்சர் என்ன வரும்? ஸோ எக்ஸ் பிளஸ் 23ல 9 19 போச்சு அப்படின்னா எத்தனை? 4 இருக்கும். எக்ஸ் பிளஸ் 4 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 0. 0 இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 + 4 என்ன வரும்? ஆன்சர் 4 வரும். 4 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. எலிமினேட் பண்ணிடலாம். 2 தூக்கி போடுங்க. 4 + 2 6. 6 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எக்ஸோட வேல்யூ 5ஆன்னு பாருங்க. 5 + 4 9. 9 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்ப எக்ஸோட வேல்யூ 7ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்க இடத்துல 7 தூக்கி போடுங்க. 7 + 4 எத்தனை? 11. 11 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஸோ 7 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? 7ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ரயில்வே தமிழன் பேட்ச்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோமோ எல்லாத்தையும் கரெக்டா ஒரு நோட்டு போட்டு அதுல சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. டெய்லி படிங்க. படிச்சா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷனுக்கு ரொம்ப டைம் இல்ல. ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு 10-15 நாள்லயோ என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சைட்ல பாத்தீங்கன்னா எம்டிஎஸோட எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி அப்கமிங்ல அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணியே உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ரயில்வேனா அதுக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள், எஸ்ஐ எல்லாமே கவர் பண்ணிருப்போம். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்களால ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸும் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து 50க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி எல்லாமே எடுத்திருப்போம். அதாவது நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனால மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் இவ்வளவுதான் வரப்போகுது. சில எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும், சில எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்காது. நீங்க நான் டெக்னிக்கல் பாத்துட்டீங்கனாலே ஓவராலா இது மட்டும் தான். ஒரு சிபிடி 1 லெவலுக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஏஎல்பிக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 1ல இதுதான் ஃபர்ஸ்ட். அது போக டெக்னிக்கல்ங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் எடுத்துக்கிட்டீங்கனாலே சிலபஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா தனித்தனி ஃபோல்டர்ல கொடுத்துருப்போம். ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் கொடுத்திருக்கிறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1599 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் வந்துருச்சு. உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க, எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜ். உங்களுக்கு ஆல் இன் ஒன் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 15 க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ
ஆகஸ்ட் 13 நாம வந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னுமே மொத்தமே 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1599 பே பண்ணுங்க. மற்றபடி மற்ற எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலுமே அதுக்கான பிரைசஸ் வந்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே கிளாஸோட ஸ்டார்டிங்லயே நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி கண்டிப்பா உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லிங்க் அனுப்புங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் அனுப்புங்க. டெலிகிராம் சேனல், நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் அனுப்புங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட மொபைல் நம்பர் அனுப்புங்க. ஏன்னா இந்த கிளாஸஸ் வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்ல, நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ல வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூக்கும் இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.